அதிர்ஷ்டத்தோடு வந்திருக்கும் இந்த முருகனை நீ தள்ளி விடாதே. சரவணபவ என்று சொல்வோர்க்கு பிரச்சனை ஏதுமில்லை என் கண்ணின் மணியே. உன் வெற்றிக்கான நேரத்தையும் காலத்தையும் குறித்துவிட்டுத்தான் இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாதில் என்பதில் உறுதியாக தீர்க்கமான முடிவை எடுத்துவிட்டு இந்த முருகன் வந்திருக்கின்றேன். நீயோ உன் குலதெய்வத்திடம் எத்தனையோ தடவை முறையிட்டு விட்டாய். இதற்கு மேல் நான் கஷ்டப்படுவதற்கு என்ன தாயே இருந்து கொண்டு இருக்கின்றது என்று உன் குலதெய்வத்திடம் சொல்லி அழுது புரண்டு மண்டியிட்டு காலம் கனியவில்லையா என்று நினைத்தாய். ஆனால் இந்த முருகன் ஓரமாய் நின்று ஒதுங்கிக் கொண்டே இருக்கின்றானோ என்று எண்ணினாய். அதுவல்ல, இனியும் என் பிள்ளையின் அழுகையை என்னால் பார்த்து கொள்ள முடியவில்லை என்பதற்காகத்தான் இந்த முருகனே உன் குலதெய்வத்தோடு உன் வீட்டிற்கு வந்திருக்கின்றேன். அதுவும் நீ கேட்ட நல்ல செய்தியோடு. நீ விலகியதை தேடி வரச் செய்ய வேண்டும் அப்பனே முருகா என்று என்னிடம் கேட்டது ஞாபகம் இருக்கின்றதா? இதோ உனக்கு பிடித்தது விலகிவிட்டதோ என்று கண்கலங்கி கேட்டது உன்னிடத்திலே வந்து சேரப்போகிறது. சற்றும் மனம் தளராமல் நீ உன் வெற்றியின் பாதையில் முன்னேறி கொண்டுதான் இருக்கின்றாய். உன் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற நிகழ்வை நான் நடத்தியே தான் தீருவேன். குழப்பங்களை மறந்துவிட்டு உன் கவலைகளை எல்லாம் விட்டழுத்து விட்டு உன் பாதையில் தெளிவாக முன்னேறி கொண்டு இரு. உன்னை எப்பொழுதுமே நான் உன்னோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை உணரப் போகிறாய் என் தங்கமே. உண்மையான அன்பும் பாசமும் உன்னிடத்தில் இருக்கும்போது ஏன் அங்கு கதி கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய்? இப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றதே இந்த முருகன் அங்கு பார்த்து கொண்டுதான் இருக்கின்றானா இல்லையா என்று என்னிடம் அடுக்கடுக்கான கேள்விகளை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். அப்பனே யாரும் இல்லை என்று தானே நீ சிந்தித்தாய். இதோ என் வார்த்தைகளின் அசைவுகளை வைத்தேன் நான் உன்னில் தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை சொல்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன். நான் உன் தகப்பனாக, உன் குலதெய்வம் உன் தாயாக உன்னை சுற்றி சூழ்ந்து கொண்டு எத்தனை பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அத்தனையும் தாண்டி உன் வாழ்க்கையை உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த முருகனை தர வந்து இருக்கும் போது நீ எதற்குமே மனமருந்த வேண்டாம். வெற்றி நிச்சயம்தான். இப்பொழுது உன் மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு பழிக்குமா நடக்குமா முருகா என்று இந்த முருகனை தேடி வந்திருக்கின்றாய். நம் கைகளுக்கு எட்டுமா அங்கு தூரத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றதே என்று உன் கண் விழித்து என்னை நோக்கி காத்திருக்கும் என் பிள்ளையே, உன் புலம்பல்களுக்கான விடையைத்தான் இந்த முருகன் இப்பொழுது உன்னை தேடி கொண்டு வந்து இருக்கின்றேன். இதோ உன் வீட்டு வாசலுக்கே கொண்டு வந்து விட்டேன். நான் மயிலோடு வந்து இருக்கும் போது என் அத்தியாயத்தை இப்பொழுது தொடங்கி வைக்கத்தான் வந்து இருக்கின்றேன். உன் கடினமான பாதையை நினைத்தும் உன் கஷ்டமான சூழ்நிலையில் நினைத்தும் நீ கலங்காதே. உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் நடக்கத்தான் போகிறது. கேட்டது கிடைத்திடும். இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளையும் வெற்றிய படிகளாக மாற்றுவதற்கு இந்த முருகனை உன் குலதெய்வத்தோடு நான் வந்திருக்கின்றேன். விலகியது விட்டு சென்றது அப்படியே சென்றுவிடும் என்றோ நீ நினைத்து கொண்டு இருந்தாய். ஆனால் இந்த முருகனே உன்னை தேடி வைத்திருக்கும் போது நீ எதற்கும் மனம் தாங்க வேண்டாம். மனதிற்குள் 1000 சோகத்தை வைத்து கொண்டு அடுத்தது என்ன செய்ய போகிறோம் என்று மௌனத்தோடு காத்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையே, மனதிற்குள் கவலைகளை யாரிடம் சொல்வது என்று நீ அடக்கி வைத்திருக்கின்றாய். என் பிள்ளையோடு மனமிட்டு பேசத்தானே இந்த முருகன் நான் வந்திருக்கின்றேன். நீயோ நினைத்தாய் அல்லவா இந்த முருகன் என்னை விட்டு, என் அப்பன் என்னை விட்டு தொலைதூரத்தில் போய்விட்டானோ என்றுதானே.
யார் சொன்னது? நன்றாக உற்றுப்பார், உன் மடியிலே தான் நான் அமர்ந்திருக்கின்றேன். நீ என் அருகிலே தான் இருந்து கொண்டிருக்கின்றாய். என் கைகள் உன் தோள் மீது தான் இருந்து கொண்டிருக்கின்றது. எண்ணத்தின் வடிவிலே என்னை உணர்ந்து கொள்ளும் மிக பெரும் பாக்கியத்தை பெறப்போகும் என் பிள்ளை நீயாக இருக்கும் போது இந்த அப்பன் உன்னோடு இருக்கின்றானா இல்லையா என்றெல்லாம் நீ சந்தேகித்து கொள்ளாதே. ஏதோ ஒரு வகையில் உனக்கான வெற்றியை தருவது இந்த முருகன் மட்டும்தான் என்பதை மட்டும் நீ மறந்தும் மறுத்தும் விடாதே. நான் சொல்வதை கேள். துன்பத்தை எந்நேரமும் நினைத்து கொண்டு புலம்பி தவிக்காதே. அமைதியாக கடந்துவிடு என் செல்வமே. தவிர உன் வெற்றியை இங்கு தடுப்பதற்கு யார் இருந்தாலும் சரி, யார் தடுத்தாலும் சரி, உன் வாழ்க்கையில் எது நடக்க வேண்டும், எந்த நல்லது உனக்கு நடந்தால் உனக்கு வெற்றி கிடைக்குமோ அதை தருவதற்கு இந்த முருகனே நான் உன் குலதெய்வத்தோடு வந்திருக்கின்றேன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உன் கொள்கைகள் நல்லதாக இருக்கும்போது, உன் எண்ணங்கள் நல்லதாக இருக்கும்போது அதை யாருக்காகவும் எதற்காகவும் நீ விட்டு கொடுத்து விடாதே. மனதில் நம்பிக்கை வைத்து அதில் திறம்பட செயல்பட்டால்தான் உனக்கான வெற்றியை உன்னால் இங்கு பெற முடியும். அப்படி இருக்கும் என் தங்கமே, எல்லாவற்றிற்கும் காலம் பதில் சொல்லி கொண்டுதான் இருக்கும். நீ எதற்கும் மனம் கலங்காதே. எப்பொழுது நீ தொடர் தோல்விகளை மட்டுமே சந்தித்து கொண்டு இருக்கின்றேன் என்று நீ வருந்தி கொண்டு இருக்காதே. நடப்பவை யாவும் நன்மைக்கே என்று நினைத்துக்கொள். உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல். தொடர் முயற்சிகள் இருந்தால் உன் வாழ்வில் நீ நினைத்த வெற்றியை நிச்சயமாக நடத்தி காட்ட முடியும். எந்த நிலையிலும் நம்பிக்கையை இழந்து விடாதே. வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தாண்டி நமக்கான பாடங்களை நாம் படிக்கும் போதுதான் நமக்காக யார் இருக்கின்றார் இல்லை என்ற உணர்வு உனக்கு தோன்றிக் கொண்டே இருக்கும். அப்படித்தான் இப்பொழுதும் நான் சொல்கிறேன். உனக்கான பாதையை நான் இந்த முருகன் தடைகள் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு ஒரு தெளிவான விஷயத்தை தருகிறேன் என்றால், இந்த பள்ளத்தில் இருந்து மேட்டை ஏறுவதற்கான சிறு பயணத்தையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டியது தானே இருக்கின்றது. அந்த பயணம்தான் உனக்கான வாழ்க்கையை தீர்மானிக்கின்றது. அந்த பயணம்தான் உன் வாழ்க்கையின் திருப்பத்தை தரப்போகிறது. அப்படிப்பட்ட ஒன்றைத்தான் நான் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு எடுத்துக்கொண்டு இருக்கின்றேன். உண்மையான வாழ்க்கை என்னவென்று புரிய வைப்பதற்கான நாட்களும் நேரமும் இங்கு நெருங்கிவிட்டது. எதிர்மறையான விஷயங்களை எல்லாம் நீ அப்புறப்படுத்திவிட்டு அகற்றிவிட்டு உனக்கு எது உன் கையில் கிடைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அதை பெறுவதற்கான நேரத்தில் இந்த முருகனை கெட்டியாக கரம் பற்றிக்கொள். எண்ணிக்கொண்டே இருக்காதே, இது நடக்குமோ அது நடக்குமோ என்று உன் முகத்தை நீ அங்கு களையிழந்தது போல் வைத்து கொண்டு இருப்பதுதான் எனக்கு பெரும் வருத்தத்தையும் கவலையும் இங்கு தந்து கொண்டு இருக்கின்றது. உன் முகத்தை மட்டுமல்ல, உன் வாழ்க்கையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்குத்தான் இப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றது. என் வார்த்தைகளின் அசைவுகளை வைத்தே நீ என்னை முழுமையாக நம்பிக்கொண்டு இருக்கும் போது நான் உன்னை விட்டு விடுவேனா? நேர்மறையாக சிந்தித்து கொண்டு இருந்தால் நிச்சயம் நேர்மறையான பதில் உனக்கு கிடைக்கும். உனக்கு எது நல்லதோ, உன் எதிர்காலத்துக்கு எது நல்லதோ அதை செய்து முடிக்க இந்த முருகனை துணிந்து விட்டேன். இனி உனக்கு நான் பாதகமான நிலையை ஏற்படுத்த போவதே கிடையாது. சாதகத்தின் வழியிலே நீ நடந்து கொண்டு இருக்கும்போது, உனக்கு ஏற்ற நிலையே நான் உனக்கு உருவாக்கி தர வந்து இருக்கும்போது இப்பொழுது வழிகளோடு போராடி கொண்டு இருக்கின்றாய். அந்த வழிகளை தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தை நெருங்கியிருக்கும் போது நீ எதற்காக தங்கமே அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய்? எனது வார்த்தைகளை கேட்கும் என் பிள்ளைக்கு எப்பொழுதுமே குறைவு என்பதே கிடையாது. மனமடையாதே, நீ வருந்தாதே. மனசோர்வோடு நீ ஒவ்வொரு
ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொண்டு இருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது நான் உன்னிடத்தில் ஊக்கப்படுத்தும் வரிகளை மட்டுமல்ல, அதை வாழ்க்கையாக்கவும் முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றேன். உன் விதியின் பிடியிலிருந்தும் உன் கருமை வினையின் பிடியிலிருந்தும் காப்பாற்றுவதற்கு இந்த முருகனே உன்னை தேடி வந்திருக்கும் போது உன்னை வெற்றியை பெற்றுக்கொள்வதற்குத்தான் இத்தனை நிலைகளையும் உன்னை கடந்து வர செய்திருக்கின்றேன் என்பதில் மட்டும் உறுதியாக இரு. நீ சோர்வான நேரத்தில் என்ன நினைக்கின்றாய்? இந்த முருகனை நம்பியும் இன்னும் ஒன்றும் நடந்த பாடு இல்லையே. இவ்வளவு கஷ்டத்தை மட்டும்தானே கொடுத்து கொண்டு இருக்கின்றார். இழந்ததை மீட்டு தருகிறேன் என்று சொன்னார். ஆனால் ஒன்றுமே நடந்த பாடு இல்லையே என்று சிந்திக்காதே. என் பிள்ளையே, நீ எடுத்துக்கொண்ட லட்சியத்திலிருந்து பின்வாங்காமல் இந்த முருகனின் மீது நம்பிக்கை வைத்து நான் எங்கே எப்படி நின்று கொண்டிருந்தாலும் என் வாழ்க்கையை காப்பாற்றுவதற்கு என் முருகன் வந்து விட்டான் என்பதில் நீ தெளிவாகவே இரு. யாருக்கும் கிடைக்காத அதிர்ஷ்டத்தை இந்த முருகன் உனக்காக நான் கொண்டு வந்து இருக்கின்றேன். யாம் இருக்க பயமேன்.